வணக்கம் நேயர்களை, வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பணம் இல்லாமல் இருக்கலாம், புகழ் இல்லாமல் இருக்கலாம், லட்சியம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழக்கூடாது. அந்த லட்சிய உணர்வை ஒரு கிராமத்திலிருந்து, நாமக்கல்லில் முத்துக்காப்பேட்டை என்கிற ஒரு சின்னஞ்சிறு கிராமத்திலிருந்து படித்து அறிவு வேட்கையின் மூலமாக உழைப்பு முயற்சி இந்த ரெண்டையுமே தன்னுடைய முதல் படியாக கொண்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டமைத்திருக்கிற ஒரு மனிதரை தான் இன்று நம்முடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். த லீ மெரிடியன் ஹோட்டல்ஸ் உடைய உரிமையாளர் திரு பழனி பெரியசாமி அவர்களை நம்முடைய நிகழ்ச்சியில் அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சார். இன்றைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் சார். அதில் ஹைஃபையாக வாழணும், ரொம்ப ஸ்டார் லைஃப் வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதர், அந்த கிராமத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் அன்னைக்கு பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு டிஃபன்னா கூட ஒரு இட்லி தோசை கிடைக்கிறது அப்படிங்கிறது கூட கிடைக்காத ஊர்களில் ஒரு ஹைஃபையான ஒரு ஹோட்டல், அதனுடைய உரிமையாளர். எப்படி அந்த கிராமத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு அந்த சின்ன வயதில் வந்து? காந்திஜி சொன்னார், இந்தியா லீவ்ஸ் இன் வில்லேஜஸ்ன்ட்டு. ஸோ நான் வந்து வில்லேஜிலேருந்து வந்திருக்கேன். வில்லேஜுங்கனால வந்து முன்னேற முடியாதுங்க வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு கருத்து இல்லை. ஆனால் வில்லேஜிலேருந்து வர பையனுக்கும் டவுனில் இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, டவுனில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, வில்லேஜில் எல்லாமே இருக்காது. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிறப்போ மரத்தடியில் தான் படித்தோம். எல்லா கிளாஸ் ரூமும் இல்லை. அப்புறம் வி டிடன்ட் ஹேவ் கம்ப்யூட்டர், ஐபேட், ஐஃபோன், இந்த எதுவுமே பார்த்துக்கவே முடியாது. ஆனால் அந்த நிலைமையிலையும் வந்து அப்படி ஒன்று வருங்கிற ஞானம் கூட நமக்கு இல்லாத வந்து ஆனாக்கா அந்த படித்தப்போ அப்போ டீச் பண்ண டீச்சர்ஸ் வந்து மிகவும் எங்களை ஊக்குவித்தார்கள். அந்த ஊக்கத்தின் காரணமாக அப்பயே நமக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் ஒரு கொள்கையோடு இருக்கணும், கொள்கையோடு இருந்தால் தான் நீங்கள் வந்து முன்னேற முடியும். ஆப்ரஹாம் லிங்கன் முன்னேறியிருக்காரு. வந்து எப்படி வந்து வாஷிங்டன், இது இந்தியாவில் வந்து எப்படி இண்டிபெண்டன்ஸ் டே, அப்போ வந்து நான் படிக்கிறப்பெல்லாம் அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் வருது. இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டு, காங்கிரஸ்ஸு, இது காந்தி, நேருங்கிறது அப்போதைக்கு ஒரு ட்ரீம் வேர்ல்டு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் நாமளும் வரக்கூடாது? அதுக்கு உணர்ச்சியை ஊட்டுறது, ஊக்கத்தை வச்சவங்களாம் வந்து எங்களுடைய டீச்சர்ஸ். ஓகே, அதுதான் என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் காரணம். அடிப்படையாக சமூக வேட்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இளமையிலேயே அந்த ஊரில் இருக்கும்போது இருந்திருக்கு. அப்புறம் நான் வந்து ஹைஸ்கூலுக்கு போனப்போ அந்த நிறையா புக்கு படிப்பேன். அப்படி படிக்கும் பொழுது ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு நாள், அவர் ஏழை, அவரும் வில்லேஜ்லேருந்து வந்தவர் தான், இல்லினாய் மாகாணத்திலேருந்து 7 மைல் நடந்து போய் புக் எடுத்துகிட்டு வந்து அதை படிச்சுட்டு மறுபடியும் 7 மைல் கொண்டு போய் மறுநாள் கொடுப்பார். அப்படி கொடுத்து வளர்ந்து ஒரு லாயராகி பின்னால் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தார். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிற ஸ்லேவரி அடிமைத்தனத்தை ஒழித்தார். அதுதான் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி இப்போ நாம் பேசணும். அதே மாதிரி மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போகும்பொழுது சாதாரண லாயராக போனார். அதுதான் ரீசெண்டாக மண்டல ஒரு வார்த்தை சொன்னாராம், ஒரு லாயராக வந்த காந்தியை நாங்கள் மகாத்மாவை பண்ணி அனுப்பிச்சோம். அது மாதிரி நாங்கள் வந்து இதெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு உணர்ச்சி வந்து நாமளும் ஏன் இது மாதிரி வரக்கூடாது, நமக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் கடின உழைப்பு செய்தால் ஒரே ஃபோக்கஸ்டாக இருந்தால் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான்.
அந்த புத்தகங்கள் படிக்கிறதுனாலையும் அந்த வாசிப்பினாலையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஆனா அந்த இதையும் தாண்டி நமக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு பரந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு காட்டுறதுக்கும் அதற்கு நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்வதற்கும் ஒரு வலுவான ஸ்ட்ரென்த் நம்முடைய உறவு முறைகள்ல இருந்து வேணும். ஆமாம். அந்த மாதிரி உங்களுக்கு பக்கபலமாக உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு போன நபர்கள்? அதாவது இது நான் வந்து படிக்கும் பொழுது நான் எந்த முயற்சி செய்தாலும் என்னுடைய பெற்றோர்கள் மிகவும் ஆதரவு கொடுத்தாங்க. அப்பா அம்மா 2 பேரும்? ஆமாம், அப்பா அம்மா. அவங்க எந்த விதமான தடையும் கூறலை. என் மேலே நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் காரணம். நான் வந்து சரி பல முயற்சிகள் இது பண்ணலான்ட்டு நான் சென்ட் ஜோசப் காலேஜுக்கு எஸ்எல்சி முடிச்சுட்டு, அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சின்னு ஒன்று இருந்தது. நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் யூ மே நாட் நோ, இப்போதைக்கு +2 தான் உங்களுக்கு தெரியும். அப்படி போகும் பொழுது சென்ட் ஜோசப் காலேஜில் போய் அட்மிஷன் கேட்டேன். நீங்கள் வந்து அங்கே வில்லேஜிலேருந்து வந்தனால பெர்ஃபார்மன்ஸு சரியில்லை, வில்லேஜ் சைடில் எங்கள் ஸ்கூலில் ஹைஸ்கூலில் நான் வந்து நம்பர் 3. ஆனால் அகில இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய இது சென்ட் ஜோசப் காலேஜுக்கு அது பற்றாத மார்க்கு. ஓகே. அதனால் உடனே நான் காரைக்குடி அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போய் பியூசி படித்து ஐ ஹேட் ஒன்லி 1 கோல், ஹெவி நல்ல மார்க் வாங்கி சென்ட் ஜோசப் காலேஜ் வரணும் அப்படின்ட்டு. ஓகே. படிக்கும்போதே அது ஒரு ஆர்வம். உடனே சென்ட் ஜோசப் காலேஜ் வந்தேன். மறுநாள் அட்மிட் பண்ணேன். அப்புறம் நல்ல மார்க்கோடு வந்தனால பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். அப்பொழுது தான் எனக்கு வந்து பலவிதமான ப்ரொஃபஸர்ஸ் நல்லா டீச் பண்ணாங்க. எனக்கு அப்போதைக்கு ரெவரண்ட் ஃபாதர் செக்யூரான்னு இருந்தார். அவர் தான் எனக்கு அவர் தான் ஹெச்ஓடி ஆஃப் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ வார்டன். ஓகே. வார்டன் ஆஃப் த நியூ ஹாஸ்டல். அவர் வந்து மாதந்தோறும் ஒரு இது வைப்பார், ஃபேமிலி மீட்டிங்னு வைப்பார். அதில் அத்தனை பேரும் உட்காந்துருப்போம். 1 ஹவர் வந்து 1 ஹவர் அவர் எங்களுக்கு பலவிதமான கருத்துக்களை சொல்லுவார். நீங்கள் எப்படி முன்னேறணும், அந்த தன்னம்பிக்கை வார்த்தைகள் அப்படியே அதுக்கு பேர் ஃபேமிலி மீட்டிங்னு பேர். கரெக்டாக 11 o'clockனா 11 o'clock அப்படியே வருவார். அவருடைய வாட்ச் எடுத்து டேபிளில் வைப்பார். 12 o'clockனா 12 o'clock முடிப்பார். ஓகே. அவருடைய சென்ஸ் ஆஃப் பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஆணித்தனமாக பதிஞ்சது. அதில் தான் ரியல் மோட்டிவேஷன். அதுலேருந்து நான் வந்து சரி நான் ஐஏஎஸ் படிக்கணும், ஐஏஎஸ் படித்து இல்லை இந்த ஐஏஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் கூட அவர் சொல்லி தான் வந்ததா இல்லை வேறு ஏதாவது? இல்லை, அதுக்கு முதல்ல எப்படின்னா, நான் எங்கள் வில்லேஜில் இருக்கும் பொழுது அந்த காலத்தில் வந்து ட்ரூ சர்டிஃபிகேட்னு வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து தாசில்தாரோ டெப்டி கலெக்டரோ எல்லாம் போடணும், கெசட்டர் ஆஃபீஸர் இருக்கணும், ஒரு பச்சை இங்கே கையெழுத்து கண்டிப்பாக வேணும். அதில் இருக்கிற ஒரு இது டிலே பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க மாணவர்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நான் நினச்சேன், உண்மையாக மக்களுக்கு சேவை செய்கிறதுந்தா நீங்கள் கலெக்டராக வரணும், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக. ஆமாம், அப்போ தான் வந்து இந்த மாவட்ட வேண்டிய இதெல்லாம் செய்ய முடியும். என்னுடைய ட்ரீமே டு பிகம் அ கலெக்டர் அண்ட் டு டூ குட் ஃபார் த பீப்புள், பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸு, இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் சேவை செய்யணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி எனக்கு அந்த பிலீஃப் இருக்குது. எப்படின்னா, நாங்கள் வந்து தொழில் செய்வதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியான ஒரு சமுதாயத்தில் தான் நாங்கள் எங்களுடைய இம்பேக்ட் தெரியும். ஆனால் ஒரு அரசியல்வாதியோ ஒரு நேஷனல் லீடர் ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது அந்த டிசிஷனால், அந்த முடிவினால் பல கோடி மக்கள்கள் பயனுடையவர்கள். நிச்சயமாக. நீங்கள் ராஜீவ் காந்தி பார்த்தீங்கன்னா, அவர் வந்த உடனே பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே அவர் டேபிளில் வந்து ஒரு பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் போட்டார். சொல்லிவிட்டு இந்தியா மஸ்ட் கோ ஐடினார். ஓகே. அது இட் ரெவல்யூஷனைஸ் இந்தியா. அதனால தான் பெங்களூர், அதனால தான் ஹைதராபாத், பூனா, சென்னையெலாம் வந்தது காரணம் அதுதான். அதனால் ஒரு சின்ன ஒரு ஐடியா மேட் இந்தியா வெரி பிக் இன் இண்டஸ்ட்ரி, இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில். அது மாதிரி
லீடர்ஸ் நம்ம நாட்டினுடைய லீடரோ எந்த நாட்டு லீடராக இருந்தாலும் அவங்களுடைய சிறந்த கருத்துக்கள் இருந்தால் பல கோடி மக்களுக்கு பயனுள்ள காரியங்களை செய்ய முடியுங்கிறது எனக்கு நம்ப ஆணித்தரும். அந்த அடிப்பில் தான் நான் கலெக்டராக வந்தால் அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பின்னால் வந்து பிஏ முடிச்சுட்டு அஃப்கோர்ஸ் ஐ ஸ்டடிட் வெரி ஹார்ட். மாநிலத்திலேயே அந்த காலத்தில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஐ பிகேம் அ கோல்டு மெடலிஸ்ட், நம்பர் 1 தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ரேங்க். வில்லேஜிலேருந்து வந்து ஒரு மாநில அளவில் ஃபர்ஸ்ட் மாநில அளவில் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு காரணம் வந்து என்ன சென்ட் ஜோசப் காலேஜில் மெருகேற்றிய விதங்கள். ஆமாம், அதுதான். அப்படி வந்த உடனே பார்த்தேன், அப்போ ஐஏஎஸ் வந்து அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நான் ஐஏஎஸ் எழுத முடியாதுன்ட்டு. ஏன்னா நான் சீக்கிரம் வந்து ஸ்கூலில் சேரணுங்கிறதுக்காக டேட் ஆஃப் பர்த் ஒழுங்காக கொடுக்கல. ஓகே ஓகே. அந்த காலத்தில் அந்த காதை தொடுற மாதிரி வச்சு சேர்த்து விட்டாங்க. அதிகமாக கொடுத்துட்டாங்க. என்னுடைய உண்மையான ஏஜை விட என்னுடைய சர்டிஃபிகேட் ஏஜ் வந்து அதிகம். அதனால் ஐ பிகேம் டிஸ்குவாலிஃபைட், ஐ வாஸ் நாட் குவாலிஃபைடுன்னு வச்சுங்களேன். அப்போ தான் அது முடிவு பண்ணேன். வந்து நான் வந்து எங்கள் ப்ரொஃபஸர் வேலாயுதம்னு இருந்தார். அவர் ஒரு சிறந்த பிரசிடென்சி காலேஜில், அங்கே டாக்டர் இது கோவிந்தாச்சாரியன்னு பிரின்ஸிபலாக இருந்தார், நாயர் அந்த பிரின்ஸிபலாக இருந்தார். உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உலக அளவிலிருந்து பார்க்கக்கூடிய, இல்லை உலக அளவிலிருந்து யார் வந்தாலும் தங்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா லீ மெரிடியன், ஒரு உற்று நோக்கக்கூடிய. இதை பல வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் கட்டமைச்சிருக்கிறீங்க. என்னுடைய கேள்வி அப்படின்னா, ஹோட்டல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா, சாதா ஊரில் டீ கடை இருக்கும், ஒரு சாதாரண ஒரு 2 ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கே போகணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலங்களில் எந்த தைரியத்தில் நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலை சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் நீங்கள் உருவாக்குனீங்க? அதுதான் வந்து தொலைநோக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஐ வாஸ் நாட் எ பிஸ்னஸ் மேன். நான் ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட் பால்டிமோரில் ப்ரொஃபஸராக இருந்தேன். நாங்கள் டீச் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஸ்பிரிட் ஆஃப் ஆண்டர்ஷிப் வந்து உங்களுக்கு நியூ அவென்யூஸ் பார்க்கணுன்ட்டு. நான் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே இந்தியாவில் வந்து எதனா செய்யணும், தமிழ்நாட்டில் வந்து செய்யணும்னு சொன்னார். இந்த எம்ஜிஆரை பற்றி நீங்கள் சொன்னதுனால ஒரு விஷயம் கேட்டுட்டு நம்ம இதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள நட்பு அப்படிங்கிறதும் ஒரு பாசம் அப்படிங்கிறதும் ரொம்ப பலமான விஷயம். அது பல இடங்களில் பார்த்துருக்குறோம், படித்திருக்கிறோம். அந்த நட்பினுடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சுன்னு? அதாவது நான் வந்து அமெரிக்காவில் தமிழர்களை ஒன்றுபடுத்தணும் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் வந்து தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷன் ஆஃப் வாஷிங்டன், மேரிலாண்ட் அண்ட் வெர்ஜீனியான்னு 3 ஸ்டேட்டுக்கு. அதில் வந்து தலைநகரில் வந்து தமிழ் ஒழிக்கணும், வாஷிங்டனில் ஒழிக்கணுங்கிறதுக்காக தமிழ் சங்கம் வச்சோம். அந்த தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷன் தான் ஆரம்பித்தோம். இப்போ வந்து தமிழ்ச்சங்கமாக மாறிட்டுது. அப்போ நான் பிரசிடெண்ட் அதுக்கு. அப்போ எம்ஜிஆர் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் அழைப்பின் மேலே நேராக ஸ்டேட்ஸுக்கு வந்தார். வரும்பொழுது அங்கே இருக்கிற இந்தியன் அம்பாசிடர் கூப்பிட்டு, நீங்கள் தான் தமிழ் தலைவராக இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு, அதனால் வந்து உங்கள் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் இங்கே வராரு, நீங்கள் தான் அவர் ரிசீவ் பண்ணி அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் உடனே கூப்பிட்டு, நீங்கள் வந்து யுவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் கம்மிங், அதனால் ஆஸ் அ லீடர் ஆஃப் யுவர் கம்யூனிட்டி, தமிழ் கம்யூனிட்டி இன் அவர் ஏரியா, யூ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னாங்க. சரின்ட்டு எம்ஜிஆர் வந்து இறங்குறாரு வாஷிங்டனில். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எம்ஜிஆர் பார்க்குறேன் நேருக்கு நேராக. அவர் ரிசீவ் பண்ண, நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து போய் பார்க்குறீங்க? ஆமாம், அந்த மனைவி என்னுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து எல்லாம் போய் பார்க்குறோம். பார்த்து ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணுறப்ப த டச் ஆஃப் ஹியூமனிட்டி, நாங்கள் நல்லா கார்லாம் எடுத்துகிட்டு போய் எழுந்தோம். வெளியே வந்தோடனே அது வரைக்கும் நான் வந்து அவர் எம்ஜிஆரை வந்து ஒரு
சீஃப் மினிஸ்டராக தான் பார்த்தன ஒழிய வேறு எந்த கண்ணு எனக்கு இல்லை. சரி, சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு, வெரி குட், நாம் அமெரிக்காவில் இருக்கிறோம், தலைவராகிறோம், ரிசீவ் பண்ணோன்ட்டு. அங்கே பக்கத்தில் போன உடனே அந்த அமெரிக்காவில் வந்து எப்பவுமே ஒரு முதலமைச்சர் வந்தால் ஒரு புரோட்டோகால் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு சின்ன கார் வச்சுருந்தார். அவர் ஃபார்மாலிட்டிக்காக, ஐயா நீங்கள் என் காரில் வரலாமேனாரு. உடனே எம்ஜிஆர் வந்து அதில் ஜம்ப் பண்ணி உட்காந்துட்டார். நான் உடனே சொன்னேன், இல்லைங்க அது சின்ன காரு, வசதியாக இருக்காது, எங்கள் காரில் வாங்க, நல்ல கார் வச்சுருக்கோன்ட்டு. அவர் சொன்னார், இந்த நாட்டினுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கேன், அவங்க காரில் போகிறது தான் மரியாதை. நீங்கள் ஹோட்டல் வந்து பாருங்கள், எந்த காரில் போகிறல மரியாதை நிமித்தமாக அந்த கால் தான் போகணும், வசதி என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நிமிஷமே ஐ ஃபெல் இன் லவ் வித் எம்ஜிஆர். அதுதான் ஒரு தருணம். இவ்வளோ பெரிய ஹியூமனிஸ்ட். அந்த அந்த நட்பு அப்படிங்கிறது அவருடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த ஒரு பிணைப்போட. ஆமாம், அதுக்கப்புறம் தான் போனோடனே பல இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் மறுநாள் வந்து என்னை கூப்பிட்டு என்னுடைய ப்ரோக்ராம்லாம் பார்த்து கொண்டுனார். நான் சொன்னேன், அமெரிக்காவில் பார்த்துக்கிறதுனா பல விதமான கண்டிஷன்ஸ் இருக்குது, கரெக்டாக வரணும், கரெக்டாக போகணும், அதுன்னு சொல்லி பல கண்டிஷன் போட்டேன். அப்புறமாவும் ஒத்துக்கிட்டார். அதில் பார்த்து தான் அவர் நினச்சாரு, சரி ஐ ஆம் அ மேன், அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, அவரை திருப்தி பண்ணுறதுக்காக எதையும் சொல்ல மாட்டேன், நல்லது தான் சொல்லுவேன், என் மனசில் பட்டதை தான் சொல்லுவேங்கிறத அவருக்கு அன்றைக்கே புரிஞ்சு போச்சு. எங்களுடைய நட்பின் ஆணித்தரமே ஒரு அடிப்படையே என்னென்னா நம்பிக்கை. நான் வந்து அவருக்கு எந்த விதமான தவறான எண்ணத்தையோ தவறான காரியங்களையோ தவறான யோசனையோ கொடுக்க மாட்டேன். அதே சமயத்தில் மனதில் பட்டதை உடனே சொல்லிடுவேன். உயிரை கொடுத்தும் அவருக்காக எதையும் செய்வேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் நட்பினுடைய ஃபவுண்டேஷன், ஆதாரம். அதுக்கு பிறகு நம்ம அந்த நட்பையும் இதை வச்சு நீங்கள் நிறைய ஒரு இறுதி காலம் வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் துணையாக இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கும் அவர் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அன்பை பரிமாறியிருக்கார், நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஃபைனல் ஸ்டேஜஸ்ல எல்லாம் எப்படி இருந்துச்சு அவருடைய உங்களுக்கு நட்புகள்? அவர் வந்து ஹீ இஸ் எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங். எல்லாமே வந்து எம்ஜிஆரை பற்றி பல விதமாக நல்ல முறையில் சொல்கிறாங்க. ஆனால் அவர் எம்ஜிஆருங்கிறது ஒரு சகாப்தம். அவர் வந்து நடிகனாக இருந்தால் கூட ஒரு அரசியல் தலைவராக வந்தார். அதுக்கப்புறம் வந்து நாட்டுடைய ஒரு சிறந்த தலைவராக மாறிட்டார். அதாவது an actor turned to be a politician became a state leader, then became a statesman. அந்த டிரான்சிஷன், அந்த ஒவ்வொரு டிரான்சிஷனையும் ரொம்ப பலமாக அவர் பிடிச்சி வச்சுருந்தார். அதுதான் அவருடைய அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்து. அதில் வந்து எப்படின்னா அவருடைய எண்ணமும் காரியங்கள் எல்லாமே பீப்புள் ஓரியன்ட். அவர் வந்து லாப நஷ்டத்தை எப்பவுமே பார்க்க மாட்டார். ஹெல்ப் பண்ணுற சுபாவம் அதிகம். அதே மாதிரி ராஜீவ் காந்தி வந்து நான் ரெசிடெண்ட் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஆரம்பித்தார். என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அந்த கான்செப்டை கொண்டு வந்தது மறைந்த பிரதமர் ராஜீவ் காந்தி. உங்களுடைய பிஸ்னஸுடைய அந்த தொடக்க காலம். அப்புறம் என்ன செஞ்சார்னா, இவர் இது நம்ம எம்ஜிஆர் அவர்கள் ராஜீவ் காந்திகிட்ட நல்ல அன்போடு இருப்பார், ரொம்ப ஒரு மரியாதை உண்டு. அதனால் வந்து அவருடைய கான்செப்டை சக்ஸஸ் பண்ணுங்கதாக அவர் சொன்னார். இப்போ எம்ஜிஆர்கிட்ட வந்து அவருடைய கான்சல் ஜெனரல் வழியாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்கார், ஏன் வந்து அவர் பெர்சியூட் பண்ணி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. உடனே எஸ் டாக்டர் பெரியசாமி இன்வெஸ்ட் பண்ணுவான்ட்டார். ஓகே, அதனால தான் நான் கான்ஃபிடென்ட். அதுதான் நான் ப்ரொஃபஸராக இருந்து பிஸ்னஸ்மேன் ஆனதுக்கான முதல் பிள்ளையார் சொல்லி. அதுதான் பிள்ளையார் சொல்லி. ஸோ அந்த லீ மெரிடியன் ஹோட்டலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஹோட்டல் எந்த அளவிற்கு நீங்கள் என்ன தைரியத்தினால இதை அமைச்சு? சரி, மக்களுடைய டேஸ்ட் எப்பவுமே டிஃபர் ஆகுது. மக்களுடைய டேஸ்ட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிவி யார் எதிர்பார்த்துருப்பா?
1970 பார்த்தா நோ டிவி. 1972லேருந்து 76க்குள்ளே கலர் டிவி வந்துட்டுது இந்தியாவில். அதே மாதிரி செல்ஃபோன் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற செல்ஃபோனு வெரைட்டி, அதனுடைய லக்ஸரி யூஸ் வந்து அமெரிக்காவில் கூட இல்லை. அந்த அளவுக்கு செல்ஃபோன் வந்து இருக்கிற மக்கள் தொகையோட செல்ஃபோனுடைய நம்பர்ஸ் அதிகமாக இருக்கு. ஆமாம். அது மாதிரி ஹோட்டலில் எனக்கு பாப்புலேஷன் வந்து இந்தியன் பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை பாப்புலேஷன். லைக் இப்போ 1.3 பில்லியன் இருக்குது. நான் நினச்சேன் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஹேஸ் எ கிரேட் பொட்டென்ஷியல். மக்களுடைய பழக்கம் முந்தியெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இப்போ வெளியில் போய் ஈட்டிங் அவுட் சைடுங்கிற கான்செப்ட்டு, ஸ்டேயிங் அவுட் சைடுங்கிற கான்செப்ட்டு, அப்புறம் வெக்கேஷன், மினி வெக்கேஷன், கெட் டுகெதர், ஒரு லீவ் நாள்னாலே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய. அதனால் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர உயர மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து உலகத்தில் என்னென்ன இருக்குங்கிறது எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது டியூ டு குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ஸோ தே வாண்ட் டு எமுலேட். அதே மாதிரி நாமளும், அதுக்கு பேர் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னு பேர். அவங்களாம் இருக்க போது நாமளும் அது மாதிரி இருக்கலாமே அப்படின்ட்டு. அது வந்து மக்களுடைய டேஸ்ட்டு டிஃபர் ஆகும், மக்களுடைய டிமாண்டு அதிகம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் துணிந்து 5 ஸ்டார் டிலக்ஸ் ஹோட்டலை ஏற்படுத்தணும். ஓகே. தொடர்ந்து அரசியலினுடைய பார்வை உங்களுக்கு எப்போவுமே படிக்கிற காலங்கள்லேருந்து, அது நீங்கள் தொழில் பண்ணுற காலங்களாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகளில் இருக்கிற காலங்களாக இருக்கட்டும், அரசியலை ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள். ஆமாம். அதே போன்று இன்றைய தமிழக முதலமைச்சர் கூட உங்களுக்கு நல்ல ஒரு நட்பும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நட்பு எப்படி உருவாச்சு? அவங்க வந்து டியூரிங் த ஃபார்மாட்டிவ் ஏஜ், அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் இருக்கப்போ ஏதோ ஒரு வந்து எல்லாம் வந்து உதவி செய்கிற மாதிரி நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஏடிமிக்கில் இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஒன்றா இருக்கிறது தான் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிற மாதிரி அதை இம்ப்ரெஸ் பண்ணி சீனியர் லீடர்ஸ் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து அம்மாவுக்கு சப்போர்ட் கொடுக்கணுங்கிறதுல ஒரு சிறிய பங்கு எனக்கு இருந்தது. அது ஒன்று. இரண்டாவது, அம்மாவுக்கும் எனக்கு இருக்கிற நட்பின் காரணமாக நான் வந்து அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு முதலே நான் அடிக்கடி பார்ப்பேன். இந்தியாவுக்கு வரும் பொழுது, வாய்ப்பு இருக்கும் பொழுது அவங்கள பார்ப்போம். அது மாதிரி நட்பு இதாச்சு. இன்றைக்கும் வந்து என் மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு உண்டு. இன்று அவங்க வந்து ஒரு உடல்நலம் இல்லாது இருப்பது ஒரு மனசுக்கு சங்கடமாக இருக்கிறது. மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அந்த அம்மாவை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க, கடவுளை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க, நலமாக வரணும்னு. என்னுடைய ஹோப் வந்து இங்கே சீக்கிரமாக நலமுடன் வீடு திரும்பார்கள் என்று நினைக்கிறேன். அவருடைய இது மக்களுக்கு செய்த சேவைகள் தொடரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக சார். அதாவது உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன வாழ்க்கையில் முயற்சிகளையும் உங்களுடைய திறமைகளையும் எப்படி நுட்பமாக நீங்கள் கையாண்டீங்க நிறைய சொன்னீங்க. இன்னும் நிறைய தகவல்கள் உங்கள்கிட்ட பொக்கிஷமாக கேட்பதற்கு இருக்குது. அதற்கான நேரம் தான் நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. நீங்கள் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. நன்றி.